அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது இந்த சம்மர்ல உடம்புல நீர் சத்து குறைவதினால் ஏற்படும் உபாதைகள் என்ன, ஏன் சம்மர்னா நல்லா தண்ணி குடிக்க, வெயில் டைம்ல வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி உடல் ரீதியாக பல பிரச்சனைகள் ஏற்படாமல் பாதுகாக்கத்தான். அந்த வகையில பார்க்கும்போது இப்போ சின்ன குழந்தைங்க இருக்கும், நீர்ச்சத்து நல்ல வேர்வை வெளியே போறதுனால உடம்புல நீர்ச்சத்து குறையும், டீஹைட்ரேஷன் ஆயிடும். இதை விட இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை வியாதி, பிபி உள்ள பேஷண்ட் எடுங்க, ஏற்கனவே அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட்க்கு டயர்டாவாங்க, இதுல நீர்ச்சத்து இன்னும் உடம்புல குறையுது, நல்லா ஸ்வெட் ஆயிடுது அப்படின்னு சொன்னா ஒண்ணு லோ பிபி, லோ சுகர் எது வேணா வரலாம். நீர் சத்து குறையறதுனால மயக்கம், ரொம்ப டயர்டு, மயங்கி விழக்கூடிய சந்தர்ப்பம் ஆகலாம். இதே ஹைப்பர் டென்ஷன் உள்ள பேஷண்ட்க்கு பார்த்தீங்கன்னா பக்கவாதம் ஏற்படும். இது என்ன ஆகும், பிரெயின்ல போயிட்டு பிளட் கிளாட் ஆகும். கிளாட் ஆனா உங்களுக்கு பக்கவாதம் வரும். சிலருக்கு பிரெயின்ல இரத்த குழாயில வெடிப்பு ஏற்படும். அப்போ அவங்களுக்கு பக்கவாதத்தோட கூட கோமா ஸ்டேஜ் ஆயிடும். அப்போ உயிருக்கே ஆபத்தான நிலை ஏற்படும். அதனாலதான் சம்மர்ல கட்டாயம் நம்ம பிபி பார்த்துக்கணும், சுகர் பார்த்துக்கணும், வெயில் நேரத்துல வெளியில போகக்கூடாது, நல்ல அந்த சம்மருக்கு ஏற்ற உணவுகளாக டயட்டு ஃபாலோ பண்ணோம், கண்டிப்பா வெயில போகக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் காரணங்கள் இதுதான். ஹார்ட் பேஷண்ட் கூட அப்படித்தான். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு ஹார்ட்ல பிளாக்ஸ் இருக்கு, கூட சம்மர்ல நமக்கு நீர்ச்சத்து உடம்புல குறைஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அப்போ ஆக்சிஜன் அவங்களுக்கு போதாது. அப்ப என்ன ஆகும், சிலருக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கும், சிலருக்கு தலை சுத்தல் மாதிரி இருக்கும், சிலருக்கு வாந்தி இருக்கும், லோ பிபி ஆகலாம், கொட்டாவி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அப்ப நீங்க அதெல்லாம் வச்சு இவங்களுக்கு ஆக்சிஜன் பத்தலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த நேரத்துல அமைதியா வெளியில எங்கேயும் போகாம வீட்டிலே இருந்தா கூட உட்கார்ந்து கூட இருக்காதீங்க, படுத்துட்டு அமைதியா நல்ல நீர் தண்ணி நிறைய குடிச்சிட்டு நல்லா ஃபேன் போட்டுட்டு ரிலாக்ஸா படுத்துட்டு இது பாருங்க, இந்த முத்திரை பண்ணணும். இந்த முத்திரை இப்படி வச்சுட்டு அப்படியே ஒரு 20 மினிட்ஸ் பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா இது ஆக்சிஜன் லெவல இன்க்ரீஸ் ஆகும். இப்படி ஒரு 10 மினிட்ஸ், இப்படி ஒரு 10 மினிட்ஸ், 20 மினிட்ஸ், இப்படி 40 மினிட்ஸ் வரைக்கும் கட்டாயம் உணவுக்கு முன்பு, காலை மதியம் இரவு உணவுக்கு முன்பு செய்யலாம். அப்படி இல்ல எமர்ஜென்சி எப்ப வேணா வரலாம், அப்பவும் இது கண்டிப்பாக நீங்க சாப்பிட்டீங்க சாப்பிடல அதெல்லாம் ரெண்டாவது, தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு இந்த மாதிரி பொசிஷன்ல இந்த முத்ராஸ் நீங்க பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் தன்னால பிக்கப் ஆகும். அதே போல ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க இந்த முத்திரை பண்ணுங்க பாருங்க, இப்படி வச்சுட்டு இப்படி இதை இங்க வைக்கணும், இதை இங்க பிடிக்கணும், இப்படி வச்சுக்க, ரெண்டு கையில இப்படி வச்சுட்டு அமைதியா நீங்க படுத்துறது பிரீத்திங் எக்ஸசைஸ். இது சம்மருக்கு எமர்ஜென்சிக்கு செய்யக்கூடியது. இதையே தினந்தோறும் காலையில நைட்டு சாப்பாட்டுக்கு முன்னாடி இது ஹார்ட்டுக்கு, இது நமக்கு ஆக்சிஜனுக்கு, ஹார்ட்டுக்கு, எல்லாத்துக்கும். அப்போ நீங்க இதை தினந்தோறும் காலை இரவு உணவுக்கு முன்பு ஒரு 20 மினிட்ஸ் செய்யலாம். இதே எமர்ஜென்சினா நீங்க எவ்வளவு நேரம்னாலும் வச்சிட்டு இருக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி வீட்டுல இருந்து. அதுக்கப்புறம் நீங்க டாக்டர் கிட்ட போறது, டாக்டர் பாக்குறது அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதே போல உணவு கட்டுப்பாடு கண்டிப்பா இருக்கணும். சுகர் ரெகுலரா செக் பண்ணிக்கோங்க. வீட்லயே இப்போ நம்ம தான் குளுக்கோமீட்டர் இருக்குல்ல, 1 டச் பார்த்துக்கலாம். பிபியும் நீங்க ஒரு நாளைக்கு 2 தடவை பிபி உள்ளவங்க எல்லாம் பார்த்துக்குங்க. அது கூட உடல் உபாதை இருந்தா கட்டாயம் டெய்லி பார்த்து ஒரு நோட் புக் போட்டு சுகர் எவ்வளோ இருக்கு, பிபி எவ்வளோ இருக்கு எல்லாம் நோட் பண்ணீங்கன்னா நீங்களே அதிகமா இருக்கு குறைஞ்சிருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி இதெல்லாம் நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கே தன்னால தோணும். அதனால இந்த சம்மருக்கு அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரும் இந்த சம்மர்ல மிக மிக கவனமாக இருப்பது அவசியம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.